திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் பிரிந்து சென்று தாவேக ஆட்சி அமைக்க உதவி செய்தன. இதனால் தமிழ்நாட்டின் அரசியல் களம் முற்றிலும் அடியோடு மாறியுள்ளது. இந்நிலையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் திமுக கூட்டணியில் இருந்து கட்சிகள் வெளியேறி வருவது குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் சமீபத்திய விழா ஒன்றில் திமுக கூட்டணிகள் சிபிஎம் இல்லை என்று சொல்லு, திமுக கூட்டணியே இல்லை என சொல்வதற்கு நீ யார், என்ன நினைச்சிட்டு இவங்க எல்லாம் பேசுறாங்க தெரியல. அதேபோல் இன்னொருத்தர் 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவருக்கு முதலமைச்சர் ஆகணும். ஆனால் தமிழ்நாட்டில் அவர் மட்டுமே ஒரே ஒரு கொள்கை தலைவரா. ஆனால் 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு தன்னை முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னு 2 நாட்களாக கதவை திறந்து வச்சு காத்திட்டு இருந்தார். இன்னொருத்தர் கலைஞரை விட்டு பிரிந்து தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் என் கடைசி மூச்சு இருக்கிற வரை ஸ்டாலின் அவர்களுடன் தான் இருப்பேன் என்று சொன்னார். அவர் இப்போ உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது துரதிருஷ்டவசமானது என்கிறார். என்ன அநியாயம் இதெல்லாம்! இவர்களை எல்லாம் பெருந்தன்மையுடன் மென்மையாக வைத்துக் கொண்ட திமுக தலைவருக்கே இது ஒரு பாடம். இவ்வாறு கடுமையாக விசிக, இடதுசாரிகள், மதிமுக ஆகிய கட்சிகளை ஈஸ்வரன் விளாசி இருக்கிறார். அவரின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.